ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனைய நமக. ஸ்ரீமதலியாண்டான் திருவடிகளே சரணம். கார்த்திக கிருஷ்ண ஏகாதசி, ரமா ஏகாதசி. இதுக்கு கார்த்திக கிருஷ்ண ஏகாதசி அப்படின்னுட்டு ஏன் வந்ததுன்னாக்கா பேர், இது கார்த்திகை மாதம் கிருஷ்ண பட்சத்தில் வரக்கூடியதான ஏகாதசி. கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய அக்டோபர் நவம்பர் அதனுடைய அந்த மாதத்தில் வரக்கூடியதான ஏகாதசி. யுதிஷ்டிரர் இந்த ஏகாதசியை பற்றி கிருஷ்ணன் இடத்துல, ஸ்ரீஹரி எங்களுக்கு இந்த ஏகாதசியின் மகாத்மியங்களை சொல்வாயாக அப்படின்னும் பொழுது, நம் கிருஷ்ணனானவன் ராஜன்னு ஏகாதசியினுடைய பெருமை கேட்பாய் அப்படின்னுட்டு சொல்லி ஆரம்பிக்கிறார். இது கிருஷ்ண பட்சத்தில் வரதுனால கிருஷ்ண ஏகாதசி, கார்த்திகை மாதம் வருவதால் கார்த்திகை கிருஷ்ண ஏகாதசின்னு சொல்லுவா. ஆனால் இதுக்கு ரமா ஏகாதசின்னு பேர். இதுக்கு ஒரு கதை இருக்குது. முச்சகுந்த மகாராஜன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவன் மகாதர்மஷ்டி. அவனுக்கு இந்திரன், கிரகங்கள் மற்றும் உண்டான அத்தனை தேவாதி தேவர்களும், ஏன் அந்த இலங்கைக்கே அதிபதியாக இருந்த நம்முடைய இராவணனும் அவனுக்கு நண்பனாக இருந்தான். எப்பேற்பட்ட ராஜா தெரியுமா அவன்? அப்பேற்பட்ட தர்மிஷ்டி. அவன் நைமிக கர்மங்களை ஒழிக்காமல் பண்ணக்கூடியவன். ஒரு கர்மாவையும் விடமாட்டான். சாஸ்திரத்தில் சொல்கிறபடி அவன் நடந்து கொள்வான். பெருமாளுக்கு திருவாராதனம், சாலக்கிராம திருவாராதனம் பண்ணாமல் அவன் பொழுது ஒரு நாளும் சாய்ந்ததில்லை. அவன் ஏகாதசி விரதம் இருப்பான். சந்திரபாகா நதியினுடைய பெயரையே தன்னுடைய மகளுக்கு வைத்து சந்திரபாகா என்று வைத்து அவளை சோபனன் என்பவனுக்கு மணமுடித்து வைத்திருந்தான். அந்த சோபனனானவன் ஒரு நாள் இந்த ராஜனுடைய தன்னுடைய மனைவியை பார்ப்பதற்காக இந்த ராஜனுடைய அரண்மனைக்கு வருகிறான். இந்த ராஜாங்கத்தில் அத்தனை அழகாக சுபிக்ஷமாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டே வருகிறான். அவன் வரும்பொழுது அன்னைக்கு ஏகாதசி. சந்திரபாகா சொல்றா, என்னுடைய பத்தியானவரே, உம்மால் ஏகாதசி விரதம் இருக்க முடியாதே. ஒரு பொழுது கூட உங்களால் பட்டினியோ பசியோ இருக்க இயலாது. சாப்பிடாமலையோ தீர்த்தம் சாப்பிடாமலையோ உங்களால் இருக்க முடியாதே. நீங்கள் இப்படி இருக்க போகிறீங்க? எங்கள் அப்பா பசு பக்ஷியிலேருந்து எதுக்கும் எல்லாருக்குமே அவர் பசு பக்ஷினாக்கா மிருகங்கள், பசுனா மிருகங்களாக இருந்தாலும் சரி, பட்சியாக இருந்தாலும் சரி, தானியங்களோ தண்ணீரோ கொடுக்க மாட்டார். ஏன்னா அவைகளும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. எல்லாரும் ஏகாதசி விரதம் இருக்கணும்ன்றதும், எல்லாரும் ஹரிநாம ஜபனம் பண்ணி கொண்டிருக்கணும்ன்றதும் தான் அவருடைய ஆசை. அப்படி இருக்கிறச்சே நீங்கள் எப்படி உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா, அதிதியாக உன்னுடைய அப்பாவின் வீட்டிற்கு வந்த நான் அங்கே என்ன முறையோ அதன்படி தானே நான் நடந்து கொள்ள வேண்டும். நான் எப்படி தான் இருக்க போகிறேன்றது தெரியல. சரி பார்க்கலாம், இருந்து பார்க்கிறேன் அப்படின்னுட்டு அவனும் இருக்க தொடங்குகிறான். அவர் சொல்கிறார், ஏகாதசி ஒரு நாள் மட்டும் இல்லை, தசமியிலிருந்தே ஆரம்பித்து விடுவார் எங்கள் அப்பா ஏகாதசியை. துவாதசி அன்னைக்கு தான் முடிப்பார். ராத்திரி வேளைகளில் தூங்க மாட்டார். இப்போ ஒரு மணி அடிப்பா. அந்த மணியின் சத்தத்தை கேட்ட உடனேயே எல்லோரும் அவர்களுடைய விரதத்தை தொடங்கி விடுவார்கள் அப்படின்னு இவர் சொல்லி முடிக்கவும் மணி அடிக்கவும் சரியாக இருந்தது. மணி அடிக்கிறான். இந்த சோபனன் பார்க்கிறான். அத்தனை பேர்களும் அவர்களுடைய கடமைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஹரிநாம சங்கீர்த்தனமும்
கதா காலக்ஷேபமும் வேதங்களும் ஓதிக்கொண்டிருக்கின்றனர் மக்கள். எல்லோரும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கிறார்கள். நேரம் கடந்து கொண்டே போயின்றிருக்கு. இவனால் பசியை அடக்கி கொள்ளவே முடியவில்லை. இவனுக்கு எப்பொழுது இது விடியும், எப்பொழுது முடியும் அப்படின்னே இருந்தது. சாயங்காலமும் ஆயிடுத்து. சரி, சாயங்காலம் ஆயிடுத்தே, யாராவது சாப்பிடுவாளான்னு பார்த்தா யாருமே சாப்பிடல. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா அவா கடமைகளை செய்து கொண்டு கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இப்படியே காலத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏகாதசி அன்று தீர்த்தம் கூட பருகாமல். இவனால் தரித்து இயலவில்லை. அவன் துடிக்கிறான், பசியினால் அப்படி துடிக்கிறான். அவன் ராப்பொழுதும் எல்லோரும் உறங்காமல் முழித்து கொண்டிருக்கிறார்கள். கார்த்தால் ஆகும் பொழுது பார்த்தா இந்த சோபனன் இறந்து கிடக்கிறான். பசியினால் இறந்து விட்டான். அதுவும் ஏகாதசி அன்னைக்கு இறந்துட்டான். முச்சுக்குந்தன் சரி, நம்முடைய பெண் இங்கேயே நம்மோடையே வாழட்டும், நாம் அவனுடைய அந்திம கிருமைகளை நாமே செய்து முடிப்போம் அப்படின்னு எண்ணிக்கொண்டு அவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறான். இப்போ யுதிஷ்டிரா இந்த ஏகாதசிக்கு அவன் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு விரதம் மாதிரி அனுஷ்டித்தான், சாப்பிடலை. அதனால் அவனுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? பெரிய மலை, மந்திராச்சல மலை அப்படிங்கிற மலையில் அவனுக்கு ஒரு பெரிய ராஜ்யமே கிடைத்தது. அந்த ராஜ்யத்திலே பொன்னும் பொருளும் அப்படியே மிதமின்றி ஓடியது. பெரிய பெரிய கட்டிடங்களும் அது ஒளி தரக்கூடிய கட்டிடங்களாக இருந்தது. அதிலே தங்கங்கள் இழைத்ததான சுவர்களும் தரைகளும் தூண்களும் வைரங்களும் முத்து கெம்பு முதலானதால் ஆனதான தூண்கள் அவனுக்கு கிடைத்தது. இப்படி ரத்ன கற்களால் இழைக்கப்பட்டதான தூண்களும் செவர்களும் உடையதனாலேயே அந்த ராஜ்யம் இப்பொழுதும் ஒளியோடு கூடி இருந்தது, வெளிச்சமாக இருந்தது, ஒளி மிகுந்த ராஜ்யமாக இருந்தது. அந்த ராஜ்யத்திலே செழிப்புனா அப்படி என்ன செழிப்புனாக்கா செல்வம், பணம் அப்படி இருந்தது. அவனுக்கு நிறைய தேவர்களும் கந்தர்வர்களும் வந்து அவனுக்கு ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவனை பெரிய வெண்கொற்றங்கடையின் கீழ் உட்கார்த்தி வைத்து ரத்தனமான சிம்மாசனத்திலே உட்கார வைத்து அந்த சிம்மாசனத்தில் இருபுறமும் தேவர்களும் கந்தர்வர்களும் அவனுக்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டு அவனுக்கு விலை உயர்ந்ததான மகுடத்தை சூட்டி காதுகளில் விலையுயர்ந்ததான காதிற்கு விலை உயர்ந்ததான அணிகலன்களை அணிவித்து கழுத்திற்கு விலை உயர்ந்ததான அணிகலன்களை அணிவித்து இப்படி பல நகைகளை அவனுக்கு அணிவித்து சேவகம் செய்து கொண்டிருந்தனர். அப்சரசுகளும் இந்திரனும் வந்து இங்கே இவனை பார்த்து விட்டு செல்வார். இவன் இரண்டாவது இந்திரன் போலவே காட்சியளித்தான் அப்படின்னு சொல்றார். அதாவது ஒரே ஒரு நாள் தெரிந்தோ தெரியாமலோ அவன் இருந்த அந்த ஏகாதசியின் பலனாக அப்போ இவன் இப்படி ஒரு நல்ல செல்வமிகு ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ சோமசர்மான்றவன் முச்சுக்குந்தனுடைய அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன், அவனுடைய அரசாங்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவன். முச்சுக்குந்தனுடைய அரசாங்கத்திலிருந்து தீர்த்த யாத்திரை கிளம்பி ஒவ்வொரு யாத்திரையாக போய் கொண்டிருக்கும் பொழுதே இந்த சோபனனை அவன் பார்க்கிறான். ஆஹா, இவன் நம்முடைய ராஜாவனுடைய மருமகன் அல்லவா என்று எண்ணி இந்த பிராமணன் அவரை பார்க்க செல்கிறார், சோபனனை.
சோபனன் பிராமணன் ஒருவன் வந்திருக்கிறான் என்பதனால் அவருக்கு எழுந்து அவருக்கு உண்டான மரியாதைகள் அனைத்தையும் செய்து, நீங்கள் எங்கிருந்து வரீர்கள் என்று கேட்கும்போது, நான் முத்துக்குத்த மகாராஜனுடைய நாட்டிலிருந்து வருகிறேன் அப்படின்னு உடனே, ஆகா, என்னுடைய மாமனாராய் இருந்தவராயிற்று, அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய பெண்ணான சந்திரபாகா எப்படி இருக்கிறாள் என்று கேட்க, உன்னுடைய மாமனாரின் ஊரான எங்கள் ஊரில் அனைவரும் சௌக்கியம், எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள். எங்கள் நாட்டில் செல்வமும் செழிப்பும் எப்பொழுதும் நிலைத்து கொண்டே இருக்கும். எங்கள் நாட்டில் எல்லோரும் அமைதியாகவும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இருக்கிறார்கள். உங்களுடைய நாடும் இவ்வளவு அழகாக இருக்கிறது, எத்தனை செழிப்பாக இருக்குது, இவ்வளவு இதுவா அப்படின்னுட்டு அந்த பிராமணன் இது எப்படி சாத்தியமாயிடுது ராஜா அப்படின்னு கேட்க, சோபனன் சொல்கிறான், இல்லை இல்லை, நான் ராம ஏகாதசி அனுஷ்டித்தனால எனக்கு இந்த ஒரு பலன் எனக்கு கிடைத்தது. நான் இதை உன்னுடைய ராஜாவினிடத்தில் போய் சொல் அப்படின்னுட்டு சொல்கிறான். அப்படியே ஆகட்டும், நான் இதை பற்றி என்னுடைய ராஜாவினிடத்தில் சொல்கிறேன் அப்படின்னுட்டு இந்த பிராமணனும் சொல்கிறார். இது நிலையானது இல்லை, எனக்கு ஸ்திரமானது கிடையாது, இது ஸ்திரமாக இருக்கணும் எனக்கு, அப்படின்னா என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்குறான். இப்போது இந்த பிராமணன் சொல்கிறா, ஏன் ஸ்திரம் இல்லை, அப்படின்னா சந்திரபாகாவை ஏன் ஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் நம்பிக்கையே இல்லாமல் இந்த விரதத்தை இருந்ததன் பலனாக எனக்கு இது ஸ்திரம் இல்லாமல் போச்சு. நம்பிக்கையோடு யாராவது இருந்தானாக்கா அவள் வந்தால் இது நாடு சுபிக்ஷமாகும் அப்படின்னுட்டு சொல்லும் பொழுது, ஏன் சந்திரபாகா இருக்கிறாளே, சந்திரபாகா ரொம்ப சிரேஷ்டமானவள், அவள் எல்லா காரியங்களையும் எல்லா பகவத் இதுலேயும் ஈடுபாடு உள்ளவளாக இருக்கிறாள். பகவத் கைங்கரியமே அவளுக்கு பெருசாக இருக்கும். அவளை நீ இங்கே கூட்டிக் கொண்டு வந்தால் உன்னுடைய நாடு சுபிக்ஷமானதாக மட்டுமல்லாமல் நிலைத்து நிற்கும், இப்படி ஸ்திரமற்றதாக இருக்காது அப்படின்னுட்டு சொல்கிறார். அப்பனாக்கா நீ என்னுடைய மனைவியான சந்திரபாகாவை இங்கே கூட்டுன்னு வரையா அப்படின்னுட்டு விண்ணப்பிக்கிறான். இந்த பிராமணன் இதையெல்லாம் கேட்டுண்டு நேர சந்திரபாகாட்ட இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னுட்டு சொல்கிறார். இதை நிஜமாகவே நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை உங்களுடைய கனவுலா அப்படின்னு கேட்டால், அச்சோ இல்லவே இல்லை, இது நிஜமாகவே நடந்த ஒரு விஷயம். ஆனால் உன்னுடைய அப்பாவை பற்றியும் முன்னை பற்றியும் ரொம்ப அவன் கேட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த அரசாங்கமானது ஸ்திரமில்லாத ராஜ்யமாக இருக்கிறது. அரசாங்கம், அரசன் எல்லாம் ஸ்திரமற்றதாக இருக்கிறது. ஏன்னா அவன் நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுனால நீ போய் அதை ஸ்திரமானதாக ஆக்கு அப்படின்னுட்டு, நான் என்னுடைய ஏகாதசியான விரதத்தை முழுமையாக நம்பிக்கையோடும் நாராயணனை நினைத்தே நான் இந்த ஏகாதசி விரதம் இருந்தேன். என்னால் அவருக்கு நல்லது நடக்குமாயின் நான் இப்பொழுதே கிளம்புகிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். என்ன அங்கே கூட்டுன்னு போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சோமசர்மா சந்திரபாகாவை கூட்டுக்கொண்டு போகிற வழியிலே வாமதேவர் என்கின்ற ஒருத்தருடைய ஆசிரமமான மந்திராச்சல மலையிலே வாமதேவருடைய ஆசிரமத்திற்கிட்டு வர, அப்போ வாமதேவரை வணங்கி, நாங்களெல்லாம் இந்த ஊரிலிருந்து வருகிறோம், இன்ன காரியத்திற்காக செல்கிறோம் அப்படின்ன உடனே அவர் சாமானிய அர்க்கியம் அப்படின்ற ஒரு பண்ணி அதனுடைய புனித நீரை சந்திரபாகாவிற்கு தெளித்து, இனிமே நீ மேலே போயிட்டு வா, உன்னுடைய
ஏகாதசியினுடைய பலன்களை சோபனனுக்கு கொடுத்து விட்டு வா அப்படின்ன உடனே, நிஜமாக நடக்குமா இது அப்படின்னுட்டு அவளுடைய கண்கள் விரிய பார்க்கிறா சந்திரபாகா. இப்படி கூட நடக்குமா அப்படின்னுட்டு, இதெல்லாம் நிஜமா, இப்படிலாம் கூட நடக்குமா எங்கேயாவது அப்படின்னுட்டு அவள் அந்த மலையை நெருங்க 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 அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஆஹா, இப்படி ஒரு ராஜ்யமா, இப்படி ஒரு செல்வ செழிப்பா, ஆனால் இது ஏன் இவ்வளோ நிலைச்சு நிற்காதுன்னு சொல்கிறா. இவ்வளவு செழிப்பாக இருக்கிறது, இவ்வளவு கந்தர்வர்களும் தேவர்களும் இப்படி வந்து இருக்கா, ஒரு இந்திரலோகமே இங்கே இருக்கா மாதிரி இருக்கு, இதற்கு போய் வந்து ஸ்திரமான தன்மை இல்லைன்னு சொல்லிட்டாளே அப்படின்னுட்டு அங்கேருந்து வரா. சந்திரபாகா வந்து அவளுடைய பத்தியான சோபனனை வணங்கி, பதிதேவரே, உமக்காக நான் மந்திராச்சல மலைக்கு வந்தேன். உம்முடைய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றுகிறேன். அதாவது ஒரு நாள் ஏகாதசி இருந்ததற்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய ராஜ்யம் கிடைத்தது, அதை நிலையில்லாமல் இருக்கிறது, அதை நிலையானதாக மாற்றுகிறேன் என்று சொல்லி, என்னுடைய ஏகாதசியினுடைய பலன்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன். இதனால் உங்களுடைய நாடு நிலை பெற்றதாகவும் நீங்கள் என்றென்றும் அதற்கு ராஜாவாக விளங்குவீராக அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஏகாதசி பலனை அதற்கு கொடுக்கிறாள். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த ராஜ்யம் ஸ்திரமான ராஜ்யமாகவும் சுபிக்ஷமான ராஜ்யமாகவும் விளங்குகிறது. அவ சொல்றதாவது என்ன அப்படின்னா, ஏகாதசி விரதம் யார் ஒருவர் அனுஷ்டிக்கிறாளோ அவர் பலனை நிச்சயம் அடைவார்கள். அப்படி நம்பிக்கையோடும் ஸ்ரத்தையோடும் நம்மளுடைய நித்தியமான கைங்கரியங்களையும் பகவத் திருவாராதனா, சாலக்கிராம திருவாராதனத்தோடு நித்திய கைங்கரியம் செய்து நாம் நம்முடைய ஏகாதசியின் பலனை அனுபவிப்போம் என்று அவளுடைய பர்த்தாவினிடத்தில் கூறுகிறாள். இந்த கதையை சொல்லி முடித்தவுடன் கிருஷ்ணர் மேலே சொல்லுவதாவது, ராஜன்ன, உனக்கு ரமா ஏகாதசியுடைய கதையை நான் கூறிவிட்டேன். இது கிருஷ்ணபக்ஷம் வருகிறது இந்த ஏகாதசி. யாரெல்லாம் இந்த ஏகாதசியினுடைய அனுஷ்டிக்கிறார்களோ அவர் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெறுவார்கள். மற்ற ஏகாதசிகளுக்கும் இந்த ஏகாதசிக்கும் உண்டான வித்தியாசம், இது பெரிய பேரான விஷ்ணுவினுடைய லோகத்துக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த சோபனனை போல பெரிய பதவியை அடைந்து, இந்திரலோகத்துக்கு சமமான பதவியை அடைந்து எல்லோரும் உஜ்ஜீவிப்பார்கள். இதை மிகவும் நைமிகமாக ஸ்ரத்தையாக எவர்களெல்லாம் அனுஷ்டிக்கிறார்களோ ஹரியினுடைய பிரீத்திக்கு பார்த்தமாகிறார்கள். அவன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு கைங்கரியம் செய்வதில் அவர்களுக்கு ஈடுபாடு வந்து அதனால் பலனடைவார்கள். இந்த ஏகாதசியுடைய கதை பிரம்மவைவர்த்தக புராணம் என்கின்ற புராணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. எல்லோரும் இந்த ஏகாதசியை அனுஷ்டித்து பலன் பெறுவீராக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். முதலியாண்டான் திருவடிகளே சரணம்.